குடமிளகாய்னா நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்னைக்கு நம்ம வீடியோல குடைமிளகாய் சட்னி எப்படி ரொம்ப சுலபமா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த குடைமிளகாய் சட்னி இட்லி, தோசை, சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இந்த சட்னி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த குடைமிளகாய் சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வரமிளகாய் எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 மிளகாய் ஒரு மீடியம் லெவல் காரத்துல இருக்கும். இப்போ இந்த கடலை பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் இது எல்லாமே நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் எடுத்துக்கும். இது நல்லா செவந்ததுக்கு அப்புறம் இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துலயே இது நல்லா வறுபட்டுரும். இந்த சீரகம் எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் ஆற வச்சு மிக்சர் ஜார்ல மாத்திட்டு அதை நல்லா கொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் லைட்டா சூடானதுக்கு அப்புறம் இதுல 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம், நான் ஒரு 1.5 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு ரஃபா கட் பண்ணிக்கோங்க போதும். இது கூடவே 1 கப் அளவுக்கு குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை குடைமிளகாய் மட்டும் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த குடைமிளகாயும் வெங்காயமும் ஒரே அளவு சேர்த்துக்கோங்க. அப்பதான் சட்னிக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதை 5-6 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயமும் குடைமிளகாயும் நல்லா வதங்கி வந்துடணும். அந்த குடைமிளகாய் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா சுருண்டு வர்ற மாதிரி ஆகும். கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கிறதுல நல்லா சாஃப்ட் ஆகும். அந்த பதத்துக்கு வரைக்கும் இதை வதக்கிக்கணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் மாதிரி நல்லா அப்படியே கண்ணாடி பதம் தாண்டி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு இதை அதே மிக்சர் ஜார்ல மாத்திக்கலாம். இந்த குடைமிளகாயும் வெங்காயமும் நீங்க ஒரே அளவு எடுத்துட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பச்சை குடைமிளகாய் தான் சேர்த்தணும்னு இல்லை, சிவப்பு, மஞ்சள் எந்த கிடைச்சாலும் அதையும் இதே மாதிரி நீங்க செய்யலாம், நல்லா இருக்கும். இப்ப மிக்சர் ஜார்ல மாத்திட்டு இது கூட ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. லைட்டா தண்ணி சேர்த்துனீங்க போதும், இந்த மாதிரி ஸ்மூத்தா வந்துடும். நீங்க இந்த குடைமிளகாய் சட்னிக்கு புளிக்கு பதிலா தக்காளி சேர்த்துறதுனால சேர்த்துலாம். தக்காளி சேர்த்ததுனா வெங்காயம் குடைமிளகாய் வதக்கும் போதே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அப்படி இல்லாட்டி புளிக்கு பதிலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலும்பிச்சை சாறு ஊத்துனீங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டு இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். உங்களுக்கு இந்த தக்காளி, புளி, எலுமிச்சை சாறு இந்த 3ல ஏதோ ஒண்ணு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாயை நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த உளுந்தம்பருப்பு மற்ற எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகுற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இந்த தாளிப்புக்கு உங்களோட சாய்ஸ் தான். நீங்க கடலை பருப்பு, உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி எது வேணா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க சட்னியில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான குடைமிளகாய் சட்னி ரெடி. இந்த குடைமிளகாய் சட்னியை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பிளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாம எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.